சிக்னல் கொடுத்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் வந்து அதை கரெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 2 மினிட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஆட்டோ இம்யூன். ஆட்டோ இம்யூனை பொறுத்தவரை நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி, அது நம்ம அந்த WBC செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய் வெள்ளை அணுக்களை தாக்கும். அதனால் வர்றது தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னா அது நார்மல் ப்ராசஸ். ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படிங்கிறது எந்த பாடியில் எந்த பகுதி வந்து வீக்காக இருக்கோ அந்த பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். அந்த பகுதியில் ரொம்ப வீக்காக இருக்குன்னா, ஒரு டேபிள் இருக்குது, இந்த டேபிள் மேலே நம்ம ஏறி நிற்கிறோம், திடீர்னு உடையுது அப்படின்னா எந்த பகுதி வந்து அதிக வெயிட்டை தாங்கி திடீர்னு உடைஞ்சி விடுவதோ அந்த மாதிரி அந்த பாடியில் எந்த பகுதியில் அதிக பலகீனமாக இருக்கோ அந்த பகுதியில் இருக்கிற பலகீனத்தை அது ஒரு சிம்டம்ஸாக உங்களுக்கு பெயினாவோ இல்லை வேற ஏதாவது ஒரு உடல் மொழியாகவோ உங்களுக்கு காட்டும். இல்லை வாமிட் சென்சேஷன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்டும் போது அது வீக்காக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இது அந்த இம்யூன் சிஸ்டம் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி வீக்காக இருக்குது அப்படின்னு பார்த்து அதை வச்சு ஒரு டைப் ஆஃப் டிசீஸை வந்து நம்ம வகைப்படுத்தணும். சரி, கிளாஸுக்கு போயிடுறேன். என்ன அப்படின்னா ஆட்டோ இம்யூன்னா என்ன? இப்போ நம்ம உடம்புல ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னா அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அவசியம். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாகணும் அப்படின்னாக்க இப்போ ஒரு தொற்று வருது, வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பாடிஸ் நம்ம உடம்புக்குள்ள வரும்போது அந்த தொற்றை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு ஆன்டி பாடிஸ்ன்னு சொல்றது உருவாகும். அந்த ஆன்டி பாடிஸ் என்ன பண்ணும், ஒயிட் பிளட் செல்ஸை வந்து அதுவும் ஒரு ஃபாரின் பாடிஸ், இந்த உடம்புக்கு தேவையில்லாத ஒரு ஆள் அப்படின்னு நினைச்சு அது மேலும் வந்து தாக்கும். அப்படி தாக்கக்கூடிய நிலையில அதுதான் நம்ம ஆட்டோ இம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இதனால வந்து பல அதாவது அந்த இம்யூன் சிஸ்டமே கொஞ்சம் ரெசிப்ரோக்கலா வேலை செய்யும், பலகீழா செயல்படுறதுனால எது எங்க நடக்குதுன்னே நம்மளால உணர முடியாது. அது ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். சரி, ஆட்டோ இம்யூன் குறைபாட்டால் ஏற்படும் சில நோய்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு தனி நோய் கிடையாது. இந்த குறைபாட்டின் காரணமாக சில நோய்கள் இருக்கு. என்னென்ன? டைப் 1 நீரிழிவு நோய், அதாவது டைப் 1 டயபெட்டிக் மெலிசஸ், ஆர்த்ரைட்டிஸ், ஹெப்படைட்டிஸ், தைராய்டு பிரச்சனை, சோரியாசிஸ், உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், PCOS, மயோசைட்டிஸ், இதெல்லாமே வந்து கொஞ்சம் காமனாக இப்போ தெரிய வருது. இன்னும் நிறைய இருக்குது, ஆனால் இதில் வந்து மினிமலாக நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நேம் ஆஃப் டிசீஸ் உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ தான் இப்போ நியூவாக டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆட்டோ இம்யூன் குறைபாடு காரணமாக நமக்கு கிட்டத்தட்ட 80 வகையான நோய்கள் இது மாதிரி உருவாகி இருக்காங்க. அதை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ புதுசாக பிரபலங்களும் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனைனால. அவங்க மூலமாக தான் இது வந்து ஆட்டோ இம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் உலகத்துக்கே தெரிய வருது. அப்படிதான் இவங்க யாரு, நடிகை சமந்தான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு நோய் இருக்கு, அது பேரு மயோசைட்டிஸ் அப்படிங்கிற நோய். இது என்ன பண்ணும், உடம்புல இருக்கிற மஸ்குலர் சிஸ்டத்தை வந்து அஃபெக்ட் பண்ணி அதுல வந்து வலியை வந்து ஒரு தாங்க முடியாத வலியை. ஸோ இவங்களே அதை வந்து ஓப்பனா வெளியுலகத்துக்கு சொன்னதுனால அது கொஞ்சம் பிரபலமா நமக்கு தெரியுது, ஆட்டோ இம்யூன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வலியும் அதிகமா இருக்கும், அதே மாதிரி தசைகள் எல்லாம் ரொம்ப வெகுவாக பலவீனம் அடைய ஆரம்பிச்சு. மஸ்குலர் சிஸ்டம் இல்லை அஃபெக்டட் பர்சன். சல்மான் கான், இவருக்கும் ஒரு ஆட்டோ இம்யூன் பிரச்சனை வந்துச்சு. என்னன்னு பார்த்தா ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா, அதாவது முகத்துல உள்ள நரம்புல ஒரு கடுமையான வலி இருக்கும். அந்த கடுமையான வலி என்ன சொல்றதுன்னு தெரியாது, அதுவே வந்து அந்த அளவுக்கு அது வலி கொடுக்கும். தொகுப்பாளர் இவங்களுக்கு என்ன சோரியாசிங்கிற ஒரு பிரச்சனை வந்துருக்கு.
இதுவும் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். சோரியாசிஸை பொறுத்தவரை உடலும் மனமும் சேர்ந்த ஒரு நோய், உடலினால் மனதில் ஏற்படக்கூடிய நோய். அவங்களே அவங்க பொது மேடையில் சொல்லியிருக்காங்க, என்னால் வந்து வெளியில நல்லா போய் வர முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இது உடனேவும் சரியும் செய்ய முடியாது, இட் டேக்ஸ் ஸோ லாங் டைம் அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணி அதை ஒரு புக்கே எழுதியிருக்காங்க 2021. அப்புறம் இவங்க செலினான்னு சொல்லி இவங்க ஒரு அமெரிக்கன் பிரபல பாடகி. இவங்க செலினா இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா லூப்பஸ் அப்படிங்கிற ஒரு நோய் தாக்கி கஷ்டப்பட்டுருக்காங்க. அது என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் கிட்னியை தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். அந்த கிட்னி அஃபெக்ட் ஆனதுனால இவங்களுக்கு கிட்னியை மாற்றி டிரான்ஸ்பிளேட் பண்ணி அப்புறமா இப்போ வாழ்க்கையை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோ இம்யூன் இந்த மாதிரியும் கொஞ்சம் பாதிப்புகளை உருவாக்கி இருக்கு. இவர் யாரு, விக்கி ஜோன்ஸ் அப்படின்னா இவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை 13 வயசுல கண்டறிந்தது டைப் 1 டயபெட்டிஸ், இன்சுலின் சார்ந்த நீரிழிவு நோய். அந்த பிரச்சனை வந்து இவர் சின்ன வயசுலேயே வந்தது. அவர் இன்னைக்கு வரை இன்சுலின் யூஸ் பண்றேன்னு அவரே ஒரு பொது மேடையில் ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இவங்க ஜிக்கி ஹடிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் வந்து ஒரு மாடல், அமெரிக்கன் மாடல். இவங்க என்னன்னா ஹாஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்டோ இம்யூன்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ஹாஷிமோட்டோஸ் மட்டும் வந்துருச்சுன்னா அவங்களுடைய டோட்டல் மெட்டபாலிசமும் கொலாப்ஸ் ஆகி புதிய புதிய நோய்களை வந்து உருவாக்கி. அதனால ஹாஷிமோட்டோஸ் வந்து சாதாரணமாக நம்ம எடுத்துக்கூடாது, அதை சீக்கிரமாகவும் சரி செய்யணும்னு முயற்சி பண்ணுறது. முயற்சி எடுக்கலாம், அதை சீக்கிரமாக சரி செய்யறதுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஒரு 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 பேஷண்ட்டாக நம்ம அந்த அளவுக்கு அது முழு ஒத்துழைப்போடு அதுக்கு டெடிக்கேஷனாக நம்ம இருந்தோம்னா அது சீக்கிரமாக நமக்கு ரிவர்ஸ் ஆகும். இந்தமே இவங்க வந்து லேடி காக்கான்னு சொல்லி இவங்க வந்து எந்த நோயால் பாதிக்கப்பட்டாங்கன்னா ஃபைப்ரோமையால்ஜியா. இட்ஸ் ஆல்சோ ஒன் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இந்த நோய் வந்து மனம் மற்றும் உடல், மனதினால் உடலில் ஏற்படும் நோய், உடலினால் மனதில் ஏற்படும் நோய் அப்படின்னு இது மனதோட இன்டராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல வந்து இந்த ஃபைப்ரோமையால்ஜியா எப்போ பார்த்தாலும் டயர்டாகவே இருப்பாங்க, எந்த ஒரு இதுலையும் பங்கெடுத்துக்க மாட்டாங்க. இஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு சுருண்டு சுருண்டு படுக்கிறவங்க பெரும்பாலும் ஃபைப்ரோமையால்ஜியா கேசஸ். அதில் என்ன இருக்கும், உடம்புல தசைகளில் வலி இருக்கும், தூக்கமின்மை இருக்கும், கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவாக இருக்கும், வயிற்று தசைகளில் இப்போ பிடிப்பு ஏற்படும், பசிப்பிடிப்பு மாதிரி ஏற்படும். ஸோ இதெல்லாம் எதுக்கு சார் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அது வந்து ஒரு அரிய வகை நோய் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. அரிய வகை நோய் உலகத்திலே இல்லாத ஒரு நோய் நமக்கு வந்திருக்குது, ஐயோ நம்ம அவ்வளவுதான் போல, நம்ம தனித்து விட்டுட்டாங்க, நம்ம இனிமேல் இந்த வாழ்க்கையே நமக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சிலர் மனதில் வச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் எலோன், நீங்கள் தனியாக இல்லை, உங்களை மாதிரி இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் இருக்கிற கெமிக்கல் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், இந்த மாதிரியான அந்த கட்டமைப்புகளில் நாம் வாழ்றதுனால இதுவும் ஒரு பாயிண்ட் ஆஃப் சளி காய்ச்சல் மாதிரி இப்போ மாறிட்டு வருது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் இது ஒரு தனிப்பட்ட ஒரு நோயை நீங்கள் பயப்பட வேண்டாம். இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும், கொஞ்சம் மெனக்கெடணும். இன்னைக்கு யாரும் அந்த மெனக்கெடுதல்ங்கிற ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை. மெனக்கெட்டால்தான் இது நடக்கும். அதுதான் நான் கேட்குறேன். இது இப்போலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக போகும். நான் இந்த ஃபைப்ரோமையால்ஜியானா என்ன, அப்புறம் ஹாஷிமோட்டோஸ் தைராய்டைட்டிஸ்னா என்ன, இதையெல்லாம் சொல்லி அதோட பிசியாலஜி, பெத்தாலஜி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு சொல்கிறத விட எது உங்களுக்கு தேவைங்கிறத நான் சூஸ் பண்ணி சில விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு. அதை தான் நான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு சேஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்களா, உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸால் பாதிக்கப்பட்ட ஒரு பர்சனாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய முதல் கேள்வி, சேஞ்சுக்கு ரெடியாக இருக்கீங்களா?
ஓகே நான் ரெடியாகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், மனசாட்சிப்படி நீங்களே உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஆனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் கூட நான் சொல்கிறத இப்போ கவனிங்க. நீங்கள் ஒரு வேல்யூபுல்லான பர்சனாக நினைக்கிறீங்களா உங்களை? எஸ், ஐ ஃபீல் வேல்யூபிள். இல்லை நான் உங்களுக்கு ஆர் யூ வேல்யூபிள் தரக்கூடிய பர்சன், வேறு யாருக்காவது என்னால் ஒரு வேல்யூ வந்து மற்றவங்களுக்கு தர முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இஃப் இட் இஸ் எஸ்னாக்க உங்கள் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு. பட் இஃப் யூ இஸ் இல்லை நான் சிலருக்கு சுமையாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் காமனாக 95% பீப்புள் ஆட்டோ இம்யூனில் இருக்கிறவங்களுக்கு வருது. என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல, நம்ம டிபெண்டிங் எல்லா டைமும் நான் யாரையாவது ஒருத்தர் சார்ந்தே வாழ வேண்டியதாக இருக்குது, எனக்கு ஒவ்வொரு நாளும் நரக வேதனையாக இருக்குது, அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு சிலர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பர்சனுக்கு நீங்கள் கேட்டுக்கோங்க, உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் வேல்யூபிளான பர்சனா இல்லை வேல்யூபிள் தரக்கூடிய பர்சனான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஐ ஃபீல் வெரி நான் வந்து ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் அந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த கிளாஸை கவனிக்கணும். ஏன் அப்படின்னா எப்பவுமே நமக்குள்ள என்ன எங்கே நடக்குதுங்கிற கண்ட்ரோல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கிடைக்கும். அது பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி. உங்கள் பிசிக்கலில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இப்போ வந்து நான் போய் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, தண்ணி எடுத்து குடிக்கணும், தாகமாக இருக்குது, ஆனால் எந்திரிக்கிறதுக்கு முடியாமல் இருக்குது, ஆட்டோ இம்யூன் பிரச்சனை, வெளியில் நான் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, யாரோ ஒரு டிபெண்டாக நான் வாழ்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே அடுத்தவங்க வர்றதுக்கு அரை மணி நேரம் கழிச்சு வரையும் நீங்கள் அந்த தாகத்தோட வெயிட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மென்டாலிட்டி இனிமேட் இருக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறேன், நமக்குள்ள மென்டலாகவும் அந்த தாட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம கவனிக்கிறோம், இந்த மாதிரி தண்ணியை எடுத்து குடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு மென்டலாக தான் உங்களுக்கு தெரியுது. சரி, ஃபிசிக்கலாக மட்டும்தான் நீங்கள் அதை கவனிக்க முடியுது. ஆனால் நான் மென்டலாகவும் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். உங்கள் மென்டல் தாட்ஸ் வில் பி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ஆட்டோ இம்யூனில் வந்து மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது யாருன்னா மைண்டு. ஸோ அந்த மைண்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சில விஷயங்கள் இருக்குது, அதை தான் நான் சொல்ல வரேன். ஃபிசிக்கலாகவும் நமக்குள்ளே என்ன எங்கே நடக்குது, இப்போ காலை எடுக்கும் போது நடக்கிறோம்னா இந்த பாயிண்டில் இந்த மீடியம் நீல வந்து எனக்கு பெயின் இருக்குதுன்னு சொல்கிறது ஒரு வகை. இன்னொன்று வந்து என் மனசுக்குள்ளேயே ஒரு வகை இருக்குது, நான் இன்னும் வந்து டிபெண்டாகவே இருக்குதுங்கிற ஒரு செல்ஃப் கஸ், தனக்குத்தானே சாபமிட்டுக் கொள்ளுதல், இது கொஞ்சம் காமனாகவே இருக்குது அவங்களுக்குள்ள. அந்த பேஷண்ட்டுக்குள்ளேயே அது உள்ளே ஓடிட்டு இருக்கும். அது உங்களுக்கு நான் இங்கே வந்து ஒரு சின்ன குறிப்பு நான் சொல்லிடுறேன். இது வந்து உங்களுக்கு இருக்கணும்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லலை, ஆனால் அப்படி பெரும்பாலானவர்களுக்கு அது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அது இருந்ததுன்னா நீங்கள் அதை சரி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா யுவர் வெரி குட், நார்மலாகவே நீங்கள் மாறிக்கலாம். ஏன்னா நீங்கள் மாறணுங்கிறதுக்காக தான் வில் ட்ரை டு எக்ஸ்பிளைனிங் நவ். ஸோ என்ன எங்கே நடக்குதுங்கிற கண்ட்ரோலு இருக்கும்போது தான் ஆரோக்கியம் கிடைக்கும். ஸோ யூ ஹாவ் அன் இன்டென்ஷன் தேர் இன்சைட் ஆஃப் ஹெல்தி பர்சன் இன் யுவர் இன்ட்யூஷன். உங்கள் உள்ளுணர்வில் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேங்கிற அந்த உணர்வு ரொம்ப முக்கியம். அதை தான் வலியுறுத்தி சொல்கிறோம். இன்னைக்கு கிளாஸ் ஃபுல்லாக இதுதான். இதுதான் அந்த டோட்டலோடைய மாரல் ஆஃப் த கிளாஸே இதுதான். அந்த உள்ளுணர்வில் நீங்கள் வரணும், நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அது வெளியே இல்லை, உள்ளே இருக்குது. யாராவது வராங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம இந்த மாதிரி நம்மளை இயலாதவங்களாக காட்டி இருக்கக்கூடாது, நம்ம இயலாமையே அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுந்து போய் நடந்து போய் செய்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் அது உங்களுடைய ரொட்டீனாக இருக்கணும், உங்களுடைய ஹேபிட்டபுளாகவே மாறணும். அதுதான் நான் சொல்கிறேன். வெளியில் இல்லை, உள்ளே இருக்குது. பை இன்ட்யூஷன்ஸ். ஸோ நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காஸ்ட்லி ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் யூஸ் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம்னா என்ன? செல்ஃப் எஸ்டீம் அப்படிங்கிறது சுயமரியாதை. அந்த சுயமரியாதையை வந்து நமக்கு எப்படி கொடுக்கணும், எப்படி நம்ம பெற முடியும் அப்படின்னா நம்ம மேலே ஒரு அன்பு நமக்கு இருக்கணும். அந்த சுயமரியாதை வந்து காஸ்ட்லியாக நமக்கு ஒரு ஹெல்த் ஆக்டிவிட்டீஸில் கிடைக்குது. அது என்ன?
அதுதான் இன்டகிரேட்டிவ் தெரபட்டிக் வே ஆஃப் யோகா. சரிங்களா? என்னைக்கெல்லாம் நீங்க இந்த யோகாவை பயிற்சி பண்ணிட்டு வரீங்களோ அன்னைக்கே தெரியும் உங்களுக்கு உங்க மேல ஒரு லவ் வரலாம், அல்லது ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படலாம். இது ஏற்படுத்தி இருக்கு எல்லாருக்குமே. ஆட்டோ இம்யூன் பேஷன்ஸ் பெரும்பாலானவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கு. அதுதான் உங்களுக்கு உங்க மேல ஒரு வேல்யூவை உருவாக்கும். இப்ப நான் என்னன்னா, இப்ப என்னுடைய உடம்புக்கு ஒர்க் இல்லாத எந்த விஷயத்திலையும் நீங்க போக்கஸ் பண்றது இல்லை. இது நான் போக்கஸ் பண்றது கிடையாது அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் எதுவுமே வந்து உங்களுக்கு என் உடம்புக்கு ஒர்க் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த வேலையை செய்ய மாட்டேன். உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா யூ கேன் டூ திஸ் எனி திங். எவ்வளோ பெரிய அதாவது மூச்சு பேச்சுனாலும் செய்வேன், ஆசனங்கள்னாலும் செய்யலாம், முத்திரைகள் எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம செய்யலாம். முடிவு பண்ணிட்டோம்னா அந்த இதை செய்யணும். பட் ஏன் சுறுசுறுப்பா இருக்க முடியல? ஏன் சுறுசுறுப்பா இருக்க முடியல அப்படின்னா, மெயினா அவங்க உடம்புக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணல. இந்த என் உடம்புக்கு இது இவ்வளவு வேல்யூ இருக்குது அப்படிங்கிற அந்த வேல்யூவை அவங்க இன்னும் செட் பண்ணல. சிலர் வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க, சில நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்லணும், என் உடம்புக்கு இந்த தாட்ஸ் ஒர்த்து இல்லை அப்படின்னு நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ அன்னைக்கு வரைக்குமே இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் கூடவே ஒட்டிட்டு அதை உணர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு விட்டு கிளம்பிடும். ஸோ அந்த ஒர்க்கு தாட்ஸுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க ஒர்த்தா இருக்கணும். இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா நீங்க டிட்டாச்மெண்ட் ஆயிடணும். புரியுதுங்களா? உங்களுடைய அந்த லிட்டில் வாய்ஸ், உங்களுடைய இது உன்னால முடியாது, உன்னால செய்ய முடியாது, நீ கம்முனு இப்ப கஷ்டப்படாத, நடக்காத, அதிகமா நடந்தீங்கன்னா முட்டி தெரிஞ்சிடும், ஏற்கனவே டாக்டர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்க சொல்லி இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள நீங்க என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்களுக்குள்ள நடக்கும். இல்ல ஐ எம் ஆல் ரைட் அப்படிங்கிற ஒரு திங்கிங்கோட நீங்க செயல்படணும். அப்ப அந்த மாதிரி தாட்ஸ் வரும்போது அதுக்கு நீங்க அலோவ் பண்ணக்கூடாது. அந்த தாட்ஸுக்கு நான் ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டூ யுவர் டியூட்டி அண்ட் ட்ரை யுவர் பெஸ்ட் எவ்ரிடே. அது ரொம்ப முக்கியம். இனிமேட்டு உடம்பு மேல இன்வெஸ்ட் பண்ணணும். முடியாது அப்படின்னு மனம் போன போக்குல சும்மா வெட்டியா வீணா பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கூடாது. இதுக்கு மேல வந்து இறங்கி முயற்சி செய்யணும். இனிமேட்டு வழின்னு உங்க உடம்பு சொல்லுச்சு அப்படின்னா முதல் திங்கிங் என்ன வரணும், ஒரு ஸ்பார்க் அடிக்கிற மாதிரி யோகா செய்யணும் அப்படிங்கிற ஒரு திங்கிங் வரணும். வலின்னு வந்துச்சுன்னா யோகா இருக்கு, அந்த ஒரே பாயிண்ட் மைண்ட்ல இன்னைக்கே ஏத்திக்கோங்க. ஏன்னா நமக்கு வலி இல்லாம, அதாவது இந்த வலி தீர ஒரு வலி உள்ளது, அதுதான் யோகா. புரியுதுங்களா? ஸோ மனம் வந்து ரெஸ்ட் சொன்னா 3 முறை நீங்க இல்ல என்னால் நீ எதுக்கு ரெஸ்ட் கேட்கற, அதெல்லாம் முடியாது, ஐயோ என்னோட ஒர்க்கை நான் செய்யறேங்கிற மாதிரி நீங்க முயற்சி செய்யணும். சயின்ஸ் சொல்லுங்க நிறைய, பிரெயினுக்கும் இந்த நர்வஸ் சிஸ்டத்துக்கும் கொஞ்சம் கோஆர்டினேஷன் மிஸ் ஆகும், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் மிஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய சயின்ஸ் நாம படிக்கிறோம். வில் டூ திஸ். பட் மைண்டுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. எதை நீங்க ஆழமா நம்புறீங்களோ அது உங்களுக்கு பழிக்கும், சித்தியாகும். அதனால நான் உங்களை நம்ப தான் சொல்றேன். நம்ப முடியலனாலும் உங்க வார்த்தைகள்ல அந்த நம்பிக்கையை விதைக்கணும். எஸ் ஐ கேன் டூ திஸ். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வாழ்க்கையில நமக்கு எது டிசர்வ்டுன்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி கார் ஒன்று வாங்கணும்பா அப்படின்னு ஒரு ஆசை பண்றீங்க, அது வந்து நமக்கு உடனே கிடைச்சிருமா? கிடைக்காது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகிச்சுக்கிறோம் பாத்தீங்களா, அதை டாலரேட் பண்ணிட்டு போற பாருங்க, அது நமக்கு உடனே கிடைச்சிடும். இந்த சகிப்புத்தன்மையை வந்து நம்ம லைஃபோட ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு நீங்க இதை டாலரேட் பண்றீங்களோ அந்த டாலரேட் மட்டும்தான் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கான ஸ்டெப் எடுக்கணும். அதுதான் யோகா மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல நீங்க ஸ்டெப் எடுத்து இறங்கணும். இனிமே வலியை சகிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த பொறுத்துக்கிட்டு செய்யாதீங்க.
ஏன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எதை பொறுத்துக்கிட்டு செய்யறீங்களோ, இல்லை இன்னைக்கு இவ்வளவுதான் முடியும், இவ்வளவுதான் செய்ய முடியும், இந்த பாத்திரம் 10 பாத்திரத்துல 4 பாத்திரம் தான் விளக்க முடியும், மீதி வரவங்க வந்து விளக்கிட்டு போயிடுவாங்க, அவங்க கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. 10 பாத்திரம்னாலும் இன்னும் 5 பாத்திரம் விளக்கணும்னு நீங்க ஒரு இது டார்கெட்டை வைக்கணும். பிகாஸ் இங்க மெயின் ரோலே வந்து உங்களோட மைண்டு தான். மைண்டு இருக்கிறதுனால தான் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் பல விஷயங்கள் வந்து அப்படியே சில பேஷண்ட்ஸ் இன்னும் ரொம்ப சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றலாம் மட்டும்தான் ஆட்டோ இம்யூனை வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அதுக்கான கிளாஸ் தான் இது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் மாற்ற போகிற இந்த 2 வார்த்தை தான். 1 ஸோ 2 வாட். ஆன்சர் என்ன? யோகா இருக்கு. ஸோ வாட் நடந்தாக்க இடுப்பு வலிக்குது, இது தொடையில அந்த பின்னாடி பக்கம் நரம்பு இழுத்து பிடிக்குது சார், பயங்கரமான வலிக்குது சார், நைட்டெல்லாம் ஒன்றும் முடியல, தூங்கவே இல்லை நான், இந்த மாதிரி சொல்றதுக்கு வலி இழுத்து பிடிக்குதா? அதனால என்ன? யோகா இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துடணும். அதனால என்ன? அதனால என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலை. அடுத்த கட்டம் என்ன? அதுக்கான இது போகும். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுங்கிற ஒரு விஷயம் வரும். அதை நோக்கி பயணப்படலாம். அதுதான் யோகா, இன்டகிரேட்டட் யோகா. இந்த இன்டகிரேட்டட் யோகாவை பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அன்பு, அமைதி, ஆனந்தம் இது எல்லாமே கிடைச்சிடும். மேபி நீங்க உங்களோட பெட்டர் வெர்ஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா மாறலாம். நீங்க ப்ராப்பரா பண்ணும்போது அது உங்களுக்கு தானாவே அது ஒரு பை ப்ராடக்டாவே வந்துடும். உங்களோட பிரெயினை நல்லா பம்ப் அப் பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும்னா அது பியூர் பிளட் எல்லாம் வேணுங்க. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். உணவின் மூலம் ஒன்று கிடைக்கும், இன்னொன்று பயிற்சியின் மூலம் தான் கிடைக்கும். ஸோ இந்த உடம்பை நீங்கள் இந்த இன்டகிரேட்டிவ் தெரபிட்டிக் யோகாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுடைய உடம்பையே நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிளில் பார்க்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சரி, இதெல்லாம் நீ சொல்றேப்பா, நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணேன்னா ஐ ஈட் மை ஓன் குக்கிங். நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஃபோர்த் இயர் முடிச்சுட்டு நான் இன்டர்ன்ஷிப் நுழையிறேன். அப்போ தான் வந்து என்ன நடக்குது, எனக்கு ஒரு ஓப்பன் அப்டமன் சர்ஜரி நடக்குது. அப்போ நடந்தபோது என்னால் ஒரு 3 மாதத்துக்கு படுத்துதான். அந்த நிலையில் வந்து நான் என்னென்னலாம் என் மனசில் ஓடிட்டு இருந்ததோ அந்த என்ன ஓட்டங்களுக்கான பதில்கள் தான் நான் யோகாவாக மாறினது. ஸோ அப்போ இருந்தது தான் எனக்கு மட்டும் கடவுளே எனக்கு இந்த கையும் காலையும் கொடுத்தீங்கன்னா நான் ஏதாவது செய்வேனே, எனக்கு ஆக்கப்பூர்வமாக நான் ஏதாவது இந்த உலகத்துக்கு செஞ்சு கொடுப்பனே அப்படிங்கிறதெல்லாம் நான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எப்போ நம்மளை படிக்க வைக்குதோ அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான சிந்தனைகள் எல்லாம் வரும். அன்னைக்கு அந்த மாதிரியான சிந்தனைகள்ல இருந்து உதிச்ச ஒரு விஷயத்த நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டனோ அது எல்லாத்தையும் கற்று அதிலிருந்து நான் சில விஷயங்கள் நான் என்ன அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டனோ அதை எல்லாத்தையும் தான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இனிமேட்டு கஷ்டப்படாதீங்க, நான் எப்படி பீட் பண்ணி வந்தனோ அந்த மாதிரி நீங்களும் மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லணும். எனக்கு சில குருக்கள் இருந்தாங்க, அவங்க நம்ம கண்டிப்பாக இங்கே மென்ஷன் பண்ணணும். அவங்க சந்தோஷம் குருமகான், பாபா ராம்தேவ், ரமண மகரிஷி, வீரேந்திர பிரம்மச்சாரி, சத்யானந்த சரஸ்வதி, இந்த மாதிரியான குருக்கள் மூலமாக எனக்கு உள்ள அந்த யோகா பயிற்சிகள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் அது புதுசான விஷயங்களை எனக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பல வருடமாக நான் யோகா பயிற்சியில் இருக்கிறதுனால மோர் தென் 10 இயர்ஸ் இந்த மாதிரி பயிற்சியிலே இருக்கிறோம். ஸோ அந்த பயிற்சிகளை தான் உங்களுக்கு நாங்கள் அனுபவ ரீதியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பேர் இப்போ சொல்லித்தராங்கப்பா யோகா, ஆனால் எல்லா பக்கமும் கற்றுக்கலாம். லேர்னிங் யோகா நீங்கள் எங்கே வேணாலும் கற்றுக்கலாம். ஆனால் அது முக்கியமான விஷயம், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிறது தான் இருக்குது நம்ம வெற்றி. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஒரு ஆட்டோ இம்யூன் பேஷண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் டீச் பண்ண போகிறோம். அதாவது நான் அது இன்டகிரேட்டட் யோகா அந்த கிளாஸில். ஸோ ஆட்டோ இம்யூனிட்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 3 ரூல்ஸ் இருக்குங்க. முதல் ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு உள்ளே வரணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதை பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கு. ஸோ இந்த 3 ரூல்ஸுக்கு உடன்பட முடியுமா, ஐ கேன் டூ திஸ் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும்போது
தாராளமாக you can apply it for that class one week யோகா கோர்ஸ். ஸோ முதல் ரூல்ஸு கற்றுக்கொண்ட விஷயத்தை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோங்கிறதுல இருக்குது நம்மளோட சக்ஸஸ். இதுதான் முதல் ரூல்ஸு. எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை நான் உங்களுக்கு டீச்சர் ட்ரெயின் பண்ணி தருவேன். அதே மாதிரி அதை கற்றுக்கிட்டது இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற அந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஏ லேர்னிங். அது உங்களுக்கு லேர்னிங் கிடையாது, அது உங்களோட வாழ்வியலோட ஒரு பகுதி. அந்த 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 கோர்ஸ் பீரியடில் அந்த ஒரு வாரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுவேன். சம்டைம் உங்களுக்கு சேலஞ்சான சில விஷயங்களை கொடுக்க முடியும். சில நேரம் வந்து மதிப்பு உங்கள் மேலே மதிப்பு ஏற்பட்டு அதையும் உங்களுக்கு வழங்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ட்ரூ டாக்டர் என்ன பண்ணணும்னா, உங்களால் எதை செய்ய வேண்டாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்ய வைப்பேன். அப்படி தான் நான் உங்களுக்கு யோகா டாக்டராக இருக்கும்போது நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன் பல பேஷண்ட்டுங்களுக்கு. அந்த எண்டில் அது நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும். முதல்ல கமிட்மெண்ட்டில் இருந்தால் தான் இதை ஜெயிக்க முடியும். மைண்ட் செட்டில் நீங்கள் இது கமிட் ஆகணும். எனக்கு இது அப்படியே இந்த சுறுசுறுப்பாகவே இயங்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டோடு நீங்கள் இருக்கணும். அப்போ தான் இது கிளிக் ஆகும். ஆட்டோ இம்யூன்னே அப்படி தான், இல்லைன்னா லைஃப் லாங்காக அது லேபிள் ஆகிடும். திஸ் இஸ் ஆட்டோ இம்யூன் பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி லேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ நாட் லைக் தட். யூ வாண்ட் டு அந்த 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 லேபிள்லேருந்து நம்ம வெளியே வரணும்னு நினச்சோம்னா கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து பயிற்சிகளை பண்ண ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இட்ஸ் ஆல் மைண்ட் செட். அதை தான் நான் சொல்ல வரேன். இட்ஸ் ஆல் மைண்ட் செட், நாட் மெக்கானிக்ஸ். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் எதுவும் செய்யணுங்கிறது இல்லை. இப்போ உடற்பயிற்சிகளை உடலை வருத்தி சிரசாசனம் எல்லாம் பட்டு அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் எதுவும் சொல்லித்தர போகிறது கிடையாது. தெரப்பட்டிக் யோகா தான் சொல்லித்தரோம். ஆனால் இந்த பயணம், இந்த எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ஜேர்னி, புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பயிற்சியை சொல்லித்தரும்போது இந்த 6 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டார்டிங் பண்ணும்போது நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இது இங்கே இருப்பீங்க, என்னால் பொறுக்கவே முடியல, ஐ கான்ட் டூ இட், என்னால் வெயிட் பண்ண முடியல, உடனே சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிலர் ஆர்வமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்தது செகண்ட் என்னவாகும், ஐ எம் கன்ஃபியூஸ்டு, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு சூழலில் வருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போனதும் ஓகே இட்ஸ் குட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கலாம். அந்த எமோஷனல் கட் அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் டவுன் ஆவாங்க. இட்ஸ் ஸோ டிஃபிகல்ட், இஸ் பாசிபிள் ஃபார் மீ, என்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு உங்களுக்கே ஒரு கேள்வி வரும். அதுக்கு அடுத்தது ஆஹா இது ரொம்ப அருமையாக இருக்கு, கண்டிப்பாக நடக்கும். பயிற்சியில் செய்ய செய்ய அதனுடைய அந்த பாத்வேல அந்த இம்யூன் சிஸ்டம் எல்லாம் ரெகுலேட் ஆகி அந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாம் அந்த சீராகி ஃப்ளோ நல்லா மெயின்டைன் ஆகும்போது உங்களுக்கு அந்த வார்த்தை வரும், ஆஹா இது ரொம்ப அருமையாக இருக்கு. அடுத்தது ஆமா ஐ டுக் ராங் டெசிஷன் அண்ட் லாஸ்ட் மை ஹோப், இதுவும் வரும், அதுவும் வரும், இதுவும் வரும். நான் தப்பான முடிவு எடுத்துட்டேனோ அப்படின்னு கூட தோணலாம். ஆனால் இது எப்பவுமே யோகா பயிற்சியில் வந்து எதுவும் தப்பு கிடையாது. நீங்கள் என்னன்னா அதை பேக்கப் ஆகிறதுக்கு உங்கள் மைண்டு வந்து உங்களை இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும், இப்படியெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி உங்களை திறக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லிட்டில் வாய்ஸ் உங்களுடைய தரத்தை குறைச்சி சொல்கிற எல்லா வார்த்தையுமே லிட்டில் வாய்ஸ் தான். லிட்டில் வாய்ஸ்னா நெகட்டிவ் பர்சன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். உங்களை பற்றி உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் குறைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்து உங்கள் மைண்டு சொல்லுதுனாக்க தூக்கி போட்டு மிதிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது ஓ மை காட் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஏற்படலாம். யுவர் டிக்ளேர் வித் நாட் ஆட்டோ இம்யூன் டிசீஸ், யுவர் வெரி குட் பவர்ஃபுல் மேன், பவர்ஃபுல் உமன், அந்த கேட்டகரியில் கூட நீங்கள் வந்து நிற்பீங்க. அதுக்கப்புறம் இல்லை என்னால் முடியாது, ஐ எம் குவைட், யோகாலாம் வேணாம், இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கும் மேலே போனால் தான் ஐ எம் அச்சீவ், நான் சாதிச்சிட்டேன்னு வந்து நிற்கும். ஸோ இது எல்லாமே இட்ஸ் ஆல் மைண்ட் செட், நாட் மெக்கானிக்.
நீங்கள் ரொம்ப எக்ஸைட்டாக ஃபீல் பண்ணாலும் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணாலும் இந்த எமோஷனல் ஜேர்னியை கடந்து போகாமல் இந்த கடந்து போகிறது தான் ரொம்ப முக்கியம். எமோஷனல் ரோலர் கோஸ்டர் ஜேர்னிங்கிறது இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த யோகா பயிற்சி செய்ய செய்ய இது 3 மாதங்களோ இல்லை 6 மாதங்களோ இந்த பயிற்சிகளோ பயன்படுத்தும் போது இந்த மாதிரி தான் நீங்கள் இதை கடந்து தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், மைண்ட் செட்டு இல்லாமல் யோகாங்கிற அந்த ஸ்கில் செட்டு மட்டும் இருந்ததுன்னா வெறும் அப்செட்டு தான் வரும். இந்த 6 நாளுமே ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், அதை எப்படி சொல்றேன் அப்படின்னு கவனமா கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இன்னொன்னு, குழப்பமா இருக்கிறது ரொம்ப சாதாரணம், நீங்க புரிஞ்சுக்கோங்க. இது என்ன ஒரு குழப்பமா இருக்கே அப்படின்னா அது சாதாரணம் தான், அது ஆல்சோ நார்மல். அதிக சந்தோஷப்படுறதும் அதுவும் ஒரு சாதாரணமான சூழல் அப்படிங்கிற மனநிலையே நீங்க இருக்கணும். கன்ஃபியூஸையும் ஓவர்வெல்மையும் ரொம்ப நார்மலான விஷயம்னு நீங்க மைண்ட் செட் பண்ணாதான் பல விஷயங்கள் நமக்கு கைகூடும். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஓவர்வெல்மா கன்ஃபியூஸா இந்த ரெண்டையுமே ஈஸியா ஹேண்டில் பண்றீங்களோ, புரியுதுங்களா? அந்த ப்ரெஷர் ஹேண்டிலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த அளவுக்கு ஆட்டோ இம்யூனோட குறைபாடை வெல்ல முடியும். கொஞ்சம் ஓவர்வெல்ம்டா ஃபீல் பண்ணா ரெசிஸ்டன்ஸ் இல்லாம வந்துடுறீங்க. ஆரம்பத்தில் எல்லா பேஷண்ட்டுக்கும் அப்படிதான் எஜுகேட் பண்ணும்போது, இல்லை முடியல டாக்டர், என்னால் செய்ய முடியல, வீட்டில் இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி இதை தவிர்ப்பதற்கு பல எண்ணங்கள் வரலாம். சரி, ரெக்கார்டிங் இல்லை. மீட்டிங்ல கனெக்ட் மீட்டிங்ல கனெக்ட் மொபைல் கனெக்ட் இல்லை, இவ்வளோ கனெக்ட் ஆகி நல்லா கேட்குது. இன்னும் இன்டர்நெட்டே வந்துடுச்சு. இன்னொரு வாட்டி அழுது போட்டு நைட் தெரியுது. இல்லை நிமிஷம் கனெக்டிங் கனெக்டிங் இங்கே பாத்தியில படி கனெக்டிங் வந்துச்சு. எனக்கு அதுக்கு ஓகே சரி சாரி 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 ஹலோ இருங்க சார், மியூட் ஆன் ஆஃப் பண்ணுங்க. ஓகே வெரி சாரி, ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ தான். இப்போ எல்லாரும் கனெக்டில் இருக்கீங்களா? சரி, நான் பேசுகிறேன். ஸோ உங்களோட கன்ஃபியூஷனையும் ஓவர்வெல்மையும் அந்த ரொம்ப ஓவராக அந்த வீல்மாகி பேசுறது, இது ரெண்டுமே ரொம்ப நார்மலான விஷயம்னு ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஓவர்வெல்மெண்டாகவும் அந்த கன்ஃபியூஸாகவும் நம்ம ஃபீல் பண்ணுறோமோ, அந்த ஃபீல் பண்ணதை அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறோமோ, அப்போ தான் வந்து நம்ம இந்த ஆட்டோ இம்யூன் குறைபாட்டை வெல்ல முடியும். ஏன்னா இந்த எமோஷனல் ஜேர்னியை வந்து நம்ம கிராஸ் பண்ணாமல் இதை வர முடியாது. லைட்டாக ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலே வந்துடுவாங்க சில பேஷண்ட்ஸு, சார் என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு புதிய காரணங்களை உருவாக்கிட்டு வருவாங்க. ஸோ வந்து என்னால் முடியலன்னு சொல்லுவாங்க. ஸோ நாம் யாரையும் வற்புறுத்தி செய்யறதில்லை. இன்ட்ரெஸ்டடாக அந்த அந்த ஒரு ஆர்வம், அந்த ஒரு விருப்பம் உள்ளே இருந்தால், அது உள்ளுணர்வாக இருந்தால், சங்கல்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக அவங்கள ரெக்கவர் பண்ணவும் முடியும்.
ஸோ லைட்டாக ப்ரெஷர் தந்து கன்சிஸ்டண்ட்டாக அதை ரெகுலராக செய்கிற மாதிரி பண்ணி கொண்டு போகும்போது ஈஸியாக நாம் இதை ஜெயிக்க முடியும். ஆட்டோ இம்யூன் இட்ஸ் நாட் ஏ ப்ராப்ளம், மைண்ட் செட் இஸ் த மெயின் ப்ராப்ளம். இதுதான் மீள்வதற்கான ஒரே வழி. நீங்கள் இதை யோகா பயிற்சி செய்யும் மூலமாக சீக்கிரமாக நமக்கு ரெக்கவரி கிடைக்கும். ஸோ ஏன் நமக்கு ஆட்டோ இம்யூன் வந்து ரொம்ப வருஷக்கணக்கில் இருக்கு? ஏன்னா இந்த மைண்ட் செட் நமக்கு இல்லை. அந்த மைண்ட் செட் இல்லாதனால காஸ்ட்லி ஹெல்த் ஆக்டிவிட்டிஸ் தட்ஸ் இன்டகிரேட்டட் யோகா. அந்த இன்டகிரேட்டட் யோகாங்கிறது இன்னொன்று முக்கியம். இது ரெண்டும் அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. இன் மை எக்ஸ்பீரியன்ஸில் காமனாக ஒரு சிம்டம்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அது என்னன்னா, அந்த ஆட்டோ இம்யூன் பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த காமனான ஒரு சிம்டம்ஸ் நான் பார்க்கறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த எனக்கு என் மேல மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னொரு டிபெண்டாவே இருக்கேன், வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும். இந்த செல்ஃப் எஸ்டீம் இருக்கு இல்லையா, செல்ஃப் எஸ்டீமோட சேர்த்து இன்னொரு விஷயம் பை ப்ராடக்டாக அவங்களுக்கு வந்துவிடும். அதுதான் என்னன்னா செல்ஃப் பர்சன். தனக்கு தானே நான் எதுக்குமே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வந்து திட்டிக்கிறது. அதுவும் வந்து என்ன பண்ணும், உங்க உயிரணுக்களில் அது பிரதிபலிக்கும். செல்களுக்குள்ள இருக்கிற லட்சக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான செல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, பர்ஃபெக்ட் அணுக்கள். அது எல்லாமே உங்களுக்காக ரெடியா ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கு. ஆனா அதுக்கு உள்ள இருக்கிற நீங்க கொடுக்குற அவுட்புட் இருக்கு, அதுக்குள்ள இருக்கிற இன்புட் இருக்கு பாருங்க, அந்த இன்புட் வந்து அதுல பிரதிபலிக்குது. செல்ஃப் கர்சிங் வில் பி ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் பாடி ஆல்சோன்னு சொல்றேன். ஸோ இனிமேல் அந்த செல்ஃப் கர்ஸ் இருக்காம பார்த்துக்கோங்க. ஸோ அந்த செல்ஃப் கர்ஸும் அந்த செல்ஃப் எஸ்டீமும் ரொம்ப அவசியம். அதாவது அவசியமற்றது, ரொம்ப அவசியமற்றது. எது அவசியம் அப்படின்னா, உங்களுக்கு உங்க மேல ஒரு சுயமரியாதை ஏற்படணும். இது ரொம்ப 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 அவசியம். அதே மாதிரி சுய அன்பும் ஏற்படணும். சரி, சுயமரியாதைனா என்ன சார் அப்படின்னா, உங்களை பத்தி நீங்க எப்படி உணர்றீங்க? சரி, உங்க பேரை சொன்னா மத்தவங்க என்ன உணர்றாங்க கேட்டு பாருங்க. அதுதான் சுயமரியாதை. ஆனா உங்களுக்குள்ள யார் எப்படி சொல்லிட்டு போறாங்க அது நமக்கு மேட்டர் இல்லை. ஆனா நமக்குள்ள நம்ம பேரை சொல்லி நம்மளே நாம கேட்டுக்கணும். இது எல்லாமே உள்ளுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க எந்த கிரேட்ல உங்களை வச்சிருக்கீங்கன்னு புரியும். ஸோ சுயமரியாதைங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா, நாம வாழ்ந்து வந்த நம்ம பண்ணன எக்ஸ்பீரியன்ஸு, அப்புறம் நமக்கு ஏற்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்து ஒரு சில சுயமரியாதை ஏற்படும். அந்த சூழ்நிலைகள் தான் நம்மளை வந்து இந்த மாதிரியான நம்ம மேல வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தாம இருக்கலாம், இல்ல அந்த சுற்றுப்புற சூழல் சரியா அமையாம இருக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம வார்த்தைகள்ல வந்து பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கு. இப்ப கூட இருக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க, வேகமா போகாத, பார்த்து போ, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க, இதுக்கு இப்படி ரொம்ப சிரமம் பண்ற. என்னைக்குமே மற்றவங்கள நம்பியே இருக்காது. நீ சிங்கிளாவே எல்லாத்தையும் பண்ணு, உன்னால்தான் எல்லாமே முடியும், ரிஸ்கே இருக்காது, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன் இப்படி 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 சொல்லியும் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க சரியாயிருவாங்களான்னா ஆகல. காரணம் என்ன? யாருமே இப்ப இப்ப ஒரு விஷயத்த நம்ம ஃபெயிலா நினைச்சு அவங்க செய்ய முடியாம இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஏன் செய்ய முடியலன்னா, அவங்க அப்பாவோ இல்ல அவங்க வளர்ந்த அந்த சூழல்லையோ ஏதாவது ஒரு வார்த்தைக்கு சொல்லியிருப்பாங்க, உன்னால இது முடியாது, வராது அப்படின்னு. ஸோ அந்த சூழல்களை அவங்க அப்படியே உள்ள வளர்த்துக்கிட்டு மேற்கொண்டு அவங்க இதுதான் நம்ம வாழ்க்கை, இப்படிதான் நமக்கு இருக்கும், இதுதான் நம்ம கெப்பாசிட்டின்னு அவங்களாம் அது ஒரு கட்டமைப்பை உருவாக்கிக்கிறாங்க. அப்ப இன்னொரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தன்னோட ஃப்ரெண்டு அவனுக்கும் ஒரு ஆட்டோ இம்யூன் தான்,
மேபி அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம். அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு அப்படி தான் ஆனாங்க. என் ஃப்ரெண்டு அவர் நல்லா என்னோட பாலியல் கால தோழி, அவளுக்கு இப்படி கேன்சரில் தான் இருந்தால் கடைசி கட்டத்தில் எனக்கு சொல்லியிருந்தது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் இறந்தா. இதெல்லாம் நம்ம பார்த்த அந்த பதிவுகள் இருக்கு இல்லையா, அது மூலையிலே உட்காந்து அது உட்காந்துக்கிட்டு அதே போட்டு உள்ள பழகிட்டே இருப்பாங்க. நமக்கும் இதுதான் நடக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் அது விஷயங்கள் புரியாமல் அது போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்த இன்புட்டை தயவு செஞ்சு நீங்கள் உள்ளே கொண்டு போகாதீங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கு நடந்துச்சுன்னா உங்களுக்கு நடக்கணுங்கிற எந்த ஒரு விதியும் கிடையாது. யுவர் யூனிக். புரியுதுங்களா? ஏன்னா இந்த விஷயங்கள் உங்களுக்கு புரியுறதுனால நீங்கள் இனிமேலேருந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள், நீங்கள் ஒரு தனித்துவமான ஆள். பெரும்பாலும் ஏன் யாருமே ஃபெயில் ஆகிறத பற்றி பயப்படுறது இல்லைன்னா, எங்கேயாவது சக்ஸஸ் ஆயிடுவோமோ அப்படின்னு. ஒரு புதிய ட்ரீட்மெண்ட் ஒன்று வருது, அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து அந்த ஆட்டோஇம்யூன் பிரச்சனையை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சா, இதுல எதுவும் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது அப்படின்னு கேட்கறவங்க காமனா நிறைய பேர் இருக்காங்க. ஏன் அவங்க அந்த கேள்வி கேட்கறாங்க? ஏன் கேட்கறாங்கன்னா, அவங்க கடந்து வந்த அந்த அனுபவங்களிலிருந்து அவங்க ஒரு புரிதலை வச்சிருக்காங்க. இந்த நோய்க்கு இது இப்படிதான முடிவு, அதை எப்படி நீங்க மாத்தி எழுதலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே அது அந்த கேள்வி ஓடிட்டு இருக்குது. இதுக்கு இன்னொரு தீர்வு இருக்குது, இது இப்படி சரி செய்யலாம்னு ஒரு மருத்துவர் யோசிக்கிறாருன்னா அந்த அந்த நிலையில அவருக்கு அனுமதி அளிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கணும். அதுலதான் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பே இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு இது இப்படிதான் நடந்து முடிஞ்சது, அதை எப்படி நம்ம மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்களும் அந்த மாதிரி ஒரு ஆளா இருந்தா ப்ளீஸ் மாத்திக்கோங்க. ஏன்னா சைடு எஃபெக்ட்னு பேசுறவங்களுக்கு பெரும்பாலும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் அதிக பலன் அளிக்கிறது இல்லை. சொல்றது இந்த செல்ஃப் கர்சிங் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி தனி இன்னும் புரிய மாட்டேங்குது அப்படிலாம் செல்ஃப் கர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க பார்த்தீங்களா? இட்ஸ் வெரி குட். யுவர் வேர்ட்ஸ் ஷேப் யுவர் வேர்ல்ட். உங்கள் வார்த்தைகள் உங்கள் உலகத்தை வடிவமைக்கும். வார்த்தைகள் ஆர்மியை விட பவர்ஃபுல்லானது. ஸோ லைஃப் பீமை விட வேகமாக வரும். உங்களுக்குள்ள நீங்களே பேசிக்கும் போது வார்த்தைகள் தான் சந்தோஷப்படவோ அளவோ வைக்குது. அதனால நீங்க ஹெல்த்தியாவோ அல்லது வீக்காவோ ஆக்குறது உங்க வார்த்தைகள் தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். மனசுக்குள்ளேயே போட்டு இந்த மாதிரி எனக்கு ஆட்டோஇம்யூன் இருக்கு, அதனால என்னால இந்த வேலை செய்ய முடியாது, அந்த வேலை செய்ய முடியாது, அந்த வார்த்தைகள் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இருக்க கூடாது. ஐ கேன் டூ எனி ஒர்க் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் தான் ஓடணும். ஸோ அதை தான் நான் உங்களை மாற்ற சொல்றேன். இதுதான் சொல்லுவாங்க பெரும்பாலும், என்னால் நடக்க முடியாது, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, பயங்கரமான வழி, சான்ஸே இல்லை, என்னால் நடக்க ஒரு எட்டு கூட வைக்க முடியாது, தற்கொலையே பண்ணிக்கலாமான்னு இருக்கு. இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல, என்னால் இதை செய்ய முடியுமான்னு தெரியல. இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ற வார்த்தைகள் பெரும்பாலும். இதையெல்லாம் எப்போ அடைய முடியும்? இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா முதல்ல கரெக்ட் பண்ண வேண்டியது அந்த செல்ஃப் எஸ்டீம், அது லோவாக இருக்கிறதுனால தான். அதே மாதிரி லோ கான்ஃபிடன்ஸ் தான். ஆனால் இப்போ விஷயம் என்னன்னா, இந்த லோ செல்ஃப் எஸ்டீமும் அந்த லோ கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பேசுறோமா, அல்லது இந்த வார்த்தைகளை பேசுனதுனால தான் இந்த நிலைமைக்கு வந்தோமா? பதில் உங்ககிட்ட தான் இருக்கும். பெரும்பாலும் ரெண்டாவது இதுகள் தான் அதிகம். ஸோ வார்த்தைகளை மாற்றி அமையுங்கள், வாழ்க்கை மாறும். என்னால் ஸ்பீடாக நடக்க முடியும், வாழ்க்கை எவ்வளவு டஃப்பானாலும் என்னால் ஈஸியாக மேல முடியும், இது சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வார்த்தைகள் எந்த டைரக்ஷனில் போகுதோ உங்களோட மைண்டும் உங்கள் பாடி உங்கள் என்விரான்மெண்ட் எல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் போகும். ஸோ வார்த்தைகளை பார்த்து பயன்படுத்துங்க, அது கத்தி மாதிரி பார்த்து கையாளணும். நீங்க கான்ஃபிடென்ட்டா ஃபீல் பண்ணலன்னா உங்க வேர்ட்ஸ்ல அந்த கான்ஃபிடென்ட்டை பயன்படுத்திட்டே வாங்க, கான்ஃபிடென்ட் ஆயிடலாம். அதான் ஒரு நல்ல டிப்ஸ். சரி, நீங்க என்ன சார் பண்ணி தரீங்க அப்படின்னா, நான் இங்க என்ன சொல்லி தரேன், யோகா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். யோகா வெளியில நிறைய சொல்லி தருவாங்க, இல்லைங்கள.
அதே நேரத்தில் நான் என்ன இங்க சொல்லித்தரேன், இன்டகிரேட்டட் தெரபெட்டிக் யோகா அப்படின்னு ஒரு விஷயத்த நான் இங்க அறிமுகப்படுத்தியிருக்கேன். இதுல என்ன நான் பண்ணல, இதுக்கு முன்னாடி இருக்கிற குருமார்கள் பண்ணதை நாம உங்களுக்கு கொடுக்கலாங்கிற ஒரு விஷயம் தான். யோகாங்கிறது இது இது இருக்குன்னு சொல்றது தான் யோகா. உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் தெரியணுங்க, அதுக்காக சொல்றேன். இது இது இருக்கு, இது பண்ணா இது சரியாயிடுவாங்க, இது டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கு நல்லா இருக்கும், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு யோகா பத்தி சொல்லுவாங்க. ஜென்ரல் பர்சன் கேன் சூட்டபிள் திஸ், யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் யோகாவை, ஜென்ரலா இருக்கிறவங்க. பட் இன்டிகிரேட்டிவ் தெரபெட்டிக் யோகாவில் என்ன ஸ்பெஷல், அது ஒரு டெய்லர்டு வெர்ஷன், உங்களுக்கு மட்டும்தான் இது இப்படித்தான் கொண்டு போகணும். விச் ஒன் இஸ் சூட்ஸ் ஃபார் யூ, அதுதான் நாங்கள் சொல்லி தரப்போம். குறைஞ்ச டூரேஷன் தான், ஆனால் ஹைலி பெனிஃபிஷியலாக இருக்கும். வேற என்ன இன்னும் ஹெல்ப் பண்ணும், எனர்ஜி லெவலை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும், ரீஸ்டோரிங் த மசில் மெமரி, பெட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ஆஃப் த ஜாயின்ட்ஸ், இன்க்ரீஸ்டு கான்சன்ட்ரேஷன், getting overall quality of life. Okay. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், இது எல்லாமே நம்ம சொல்லித்தரோம் ரைட்டு. இன்டகிரேட்டட் தெரபெட்டிக் யோகாவெல்லாம் கற்றுக்கிட்டாலே தெரியும், உங்கள் பாடி வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். அப்படியே தண்ணி மேலே நடக்கிற மாதிரி ஒரு ஈகோவை உருவாக்கி விடும். ஸோ வி வில் டூ இட் எனிதிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற ரொம்ப கான்ஃபிடென்ட்டெல்லாம் கொடுத்து ஒரு சுப்ரீம் லெவலுக்கு கொண்டாந்து விட்டுரும். ஆனால் மண்ணை பொண்ணாக்குற விஷயமெல்லாம் இங்கே இல்லை. இங்கே வந்து எதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அந்த சயின்ஸு, நாலேஜு, டயக்னோசிஸு, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட், அந்த மாதிரி தான் we are doing here. I just a yoga doctor. I am not to play the role of God. Okay. ஸோ உடனே இப்படி இவர் ரொம்ப வார்த்தைகள் அதிகமாக கொடுத்து இவர் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, ரைட்டு தான். ஆனால் நான் என்னுடைய அறிவுக்கு அந்த கற்ற அந்த நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன டயக்னோசிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுக்கு மொடாலிட்டிஸ் தான் உடன்பட்டு இருக்கும். பை காட் கிரேஸ் உங்களுக்கு அது நல்லது நடந்தால் சீக்கிரமாக நடந்தால் ரொம்ப சந்தோஷம். அது எல்லாமே அவங்க கடவுளுக்கு தான் நல்ல அவனுடைய செயல் அப்படின்னு நம்ம ஏற்றுட்டு போகணும். சரிங்களா? ஸோ ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி வேணும் ஆட்டோ இம்யூன் டிசீஸில் அப்படின்னு கேட்குறவங்க யாராக இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன்னா, கன்சிஸ்டண்ட்டாக அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு யோகாவை செய்யுங்க. அப்படியே லைஃப் டைமுக்கு கொண்டு போயிடுங்க. அவ்வளோதான். இதுதான் உங்களுடைய அந்த ஆட்டோ இம்யூனுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி. இன்னும் சில சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுதான் என் பேர் டாக்டர் கேஷவ். So pain management and autoimmune specialist, senior therapeutic yoga expert for 10 years ago. So I can help you to improving your quality of life and make people life better and improving everything that you do. நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ அதை எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக I will help you. உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் என்னால். ஸோ அது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கைட் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும் போதும். ஸோ அதுக்கு தான் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறது என்னென்னா, ஐ வில் கனெக்டிங் 6-day யோகா ஒர்க் ஷாப் ஆன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ். என்னைக்கு டேட்டுன்னா 6/5/24. ஓகேங்களா? மண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் இருக்கும். அது ஆன்லைன்லேயும் இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இருக்கும். மார்னிங் 1 செஷன், அது மார்னிங் வந்து 11 AM, ஈவினிங் 1 செஷன் 4:30 to 5:30 PM நடக்கும். ஸோ இதில் வந்து டீச்சிங் வந்து வெரி லிமிட்டட் பீப்புள் தான் இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஸ்பெஷலிஸ்டாக கவனிக்கணும். அதே நேரத்தில் வந்து இந்த கிளாஸ் வந்து மறுபடியும் நடக்குமான்னு எனக்கு தெரியல. காரணம் என்ன, சம்மரில் வந்து நம்ம வேற ஒரு சில்ட்ரன் யோகாங்கிற ஒரு பிளானில் இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. இதை எப்பயே நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் யூ. ஸோ இது மறுபடியும் எப்போ வரும்னு தெரியாது. ஒருவேளை வந்தால் அது உங்களுக்கு டபுள் அமௌண்ட்டாக இருக்கும். இஃப் யுவர் ஆன்சர் இஸ் நோ, தட் இஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் மிஸ்டேக் ஆஃப் யுவர் லைஃப். நல்ல ஒரு விஷயம் இருக்குது, அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எவ்வளோ நாள் சார் நான் அதை பயன்படுத்தணும்? 3 to 6 months மேக்ஸிமம். இது ஒரு டைப். காலையில் இருந்துச்சு பல்லு வளர்க்குற மாதிரி இதையும் ரெகுலராக
இந்த பயிற்சியும் சேர்த்துக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது மூச்சு பயிற்சி செய்யறது ரொம்ப அவசியம். சரி, எதுக்கு சார் நீங்கள் இந்த யோகாவெல்லாம் செய்கிறீங்க? இப்போ எப்படி சார் அதெல்லாம் ஒர்க் ஆகுது? என்ன சார் நான் நடக்குது? ஆட்டோ இம்யூன் பற்றி நிறைய சொன்னோம். நான் ஏன் உங்களுக்கு டிசீஸை பற்றி அதிகம் சொல்லலைன்னா அதுவே உள்ளே உட்காந்துக்கும். அது தனியாக ஒரு புதிய கற்பனைகளை உருவாக்கி விட்டுருவேன். டிசீஸை பற்றி அதிகம் எப்போவுமே தெரிஞ்சுக்காதீங்க. மேனேஜ்மெண்ட்டை பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு என்னென்ன மேனேஜ்மெண்ட் இருக்குது, எத்தனை மேனேஜ்மெண்ட் இருக்குது, அதை எப்படி நம்ம சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் தேடணும். கூகுளில் சர்ச் பண்ணால் கூட ஹவு டு மேனேஜ் திஸ்ன்னு கேட்கணுமே தவிர வாட் இஸ் திஸ் டிசீஸ் என்னெல்லாம் கேட்டுக்கிறது இருக்காது. கேட்டாக்க மேலோட்டமாக நிறுத்திட்டு அதோட விட்டுணும். ரொம்ப அதிகமாக தேடக்கூடாது. ரொம்ப அதிகமாக தேடணும்னா பீஸ்னஸ்ஸு இழந்துற மாதிரி ஆகிடும். ஸோ ஆட்டோ இம்யூனிட்டியை பொறுத்தவரை அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போகாதீங்க. கூகுள் சர்ச்சை இன்னையோட விட்டுருங்க. ஒரு நல்ல டாக்டர்கிட்ட அதை பற்றிய விஷயங்களை சொல்லுவார். சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சரி, அப்போ யோகாவோட சயின்ஸில் என்ன நம்ம சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு மூச்சு பயிற்சி செய்யும்போது இந்த ஆட்டோ இம்யூனிட்டி பெரும்பாலும் 3 கேட்டகரியில் வருதுன்னு இப்போ வரையும் சயின்ஸ் சொல்கிறது. ஒன்று ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அப்படின்னா என்ன? ஆப்பிள் கட் பண்ணால் ப்ரௌன் ஆகுது இல்லையா, அதுதான் ஆப்பிள், அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறது. 2 லீக்கி கட்டு, இன்டெஸ்டைனில் லீக் ஆகி வர டாக்ஸிக்ஸ் பிளட்டில் கலக்கிறது. 3வது இது வேறு ஏதாவது குளூட்டின் சென்சிட்டிவிட்டி இல்லை வைரல் பேத்தோஜென்ஸ் ஆக்டிவிட்டினால வர்றது, இன்ஃபெக்ஷியஸ்லாம் ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் ஆட்டோ இம்யூன் வந்து ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளை நாமளே சுத்திகரிப்பு செஞ்சு ஒரு நமக்கு நாமளே அதை நமக்கே புடம்பு போடணும். நம்ம புடம்பு போட்டால் தான் பசும்பொருள் கிடைக்கும். அது மாதிரி நமக்கு கிடைக்கும் போது தான் உங்களுக்குள்ளேயே அந்த வஜ்ரங்கிற அந்த வைரமான உடலை வந்து உங்களுக்கு உணர முடியும். அதுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ. ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் வந்து சயின்டிஃபிக்கலாக நான் ப்ரூவ் வச்சுருக்கேன். ஸோ எஃபெக்டிவ், ரிசல்ட் ஓரியன்டட் அண்ட் போத் சைக்கோசோமேட்டிக் ஆல்சோ இது வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேபி ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் இந்த ப்ரோட்டோக்கால் நல்லா ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஐ இன்டெகிரேட்டட் ஓசோன் தெரப்பி, சுஜோக் தெரப்பி, டயட் அண்ட் யோகா இதெல்லாம் போட்டு நம்ம பார்த்த வரையும் இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் செஞ்சு பார்க்க வருது. அந்த ஆட்டோஇம்யூன் பேஷண்ட்ஸோடு என்னோட ஓன் ஐஸில் ஹவு பேஷண்ட்ஸ் வித் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து நல்லா அந்த கையை காலை நல்லா வீசி நடக்கிற அளவுக்கு நடந்திருக்கு. ஸோ மேபி யூ ஆர் ஆல்சோ தட் ஒன் ஆஃப் த பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் கிவ் அப் த ஷிப் நவ். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும்? உங்களுக்கு 360 டிகிரி வியூ ஆஃப் கன்சல்டேஷன் ஃபஸ்ட்டு நடக்கும். அடுத்தது PDF ஆஃப் ஹோல் யோகா கிளாஸ் நக்ஷல். அந்த யோகா கிளாஸோடைய நக்ஷல் தான் கிடைக்கும். எப்படி என்ன பண்ணும்போது நீங்கள் தான் எழுதிக்கணும் ப்ரொசீஜர். நான் வந்து அந்த ஆர்டரு, சீக்வன்ஸு, பேட்டர்ன் மட்டும்தான் கொடுப்பேன். ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது உங்களோட பார்ட்டு நீங்கள் எழுதிக்கணும். கேட்டு கஸ்டமைஸ்டு டயட் சார்ட். பெரும்பாலும் ஆட்டோ இம்யூன் பேஷண்ட்டுக்கு கிடைக்காத ஒரு மிகப்பெரிய தொந்தரவு. இதில் ரொம்ப சஃபர் ஆகிருக்காங்க. டயட் சார்ட் வந்து ஒரு சரியான டயட் சார்ட் இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அந்த டயட் சார்ட் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். ஸோ குறைஞ்ச நேரத்தில் நல்ல பெனிஃபிஷியல் உள்ள ஒரு விஷயத்த உங்களுக்கு இன்டெகிரேட்டட் யோகா வந்து ஹெல்ப் பண்ணணும், சொல்லித்தருவோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதில் ஆர்வம் உள்ளவங்க யாராக இருந்தாலும் இந்த கிளாஸை பயன்படுத்திக்கோங்க. ஃபார் ஃபர்தர் மோர் டீட்டெயில்ஸ் நீங்கள் ரிசப்ஷனில் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. இது வந்து இன்ட்ரோடக்டரி கிளாஸ் ஃபார் ஆட்டோ இம்யூனிட்டி பீப்புளுக்கு தான். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் இவ்வளோ தான். மீதி வந்து உங்களுக்கு அந்த யோகா கிளாஸில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஐ வில் கிவ் சம் டெமோ ஆல்சோ. இந்த இன்ஸ்டாகிராம் கான்செப்ட் வெல்னஸ்ங்கிற இன்ஸ்டாகிராமில் அந்த பேஜ்லேயே 3 வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறைய டெமோஸ் எதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஓரளவு ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அது மட்டும் இல்லை, அதில் நிறையா வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஆசனங்கள், பிராணியாமாஸ், முத்ராஸ், பந்தாஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ எது எஃபெக்டிவாக இருக்கும் எல்லாமே உங்களுக்குன்னா எல்லாத்துக்குமே கிடைக்காது. அது யார் யாருக்கு எது அந்த பேஷண்ட்டை பொறுத்து தான் அது சூஸ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட். இதுதான் என்னோட விஷயம். அப்புறம் கான்செப்டில் அடிக்கடி இந்த ஹப் அண்ட் வெல்னஸ் அந்த ஒரு குரூப் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான அப்டேட்ஸு, அப்புறம் கிளாஸஸ், ஹெல்த் அவேர்னஸ்
கிளாஸஸ் உங்களுக்கு கிடைக்கும், ஹெல்த் லெக்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ரொம்ப பயன்படுத்திக்கோங்க. விருப்பம் உள்ளவங்க கான்செப்ட் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். சரிங்களா? அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். அதே அது சோபா கடைசி வேலை ஒருத்தர் கூட இல்லையா? இல்லை சார் 8 பேர்